கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே யோபு 36:15 சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்கலாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் என்று யோபுனுடைய நெருங்கிய நண்பனாம் எலிகு சொல்லுகிறார். தன்னுடைய நெருங்கிய நண்பன் யோபுனுடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளை மற்ற நண்பர்கள் பார்த்து பேசினது போல இந்த எலிகோ பேசல. முற்றிலும் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை தான் சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே எலிகோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்க கூடும். பல்வேறு விதமான சிறுமைப்பட்ட அனுபவங்களிலே கர்த்தர் எவ்விதமாய் அதிலிருந்து விடுதலையாக்கினார் என்ற அனுபவம் அவருக்கு இருந்திருக்கக்கூடும். ஆகவே தான் மூத்த மனிதனாகிய நண்பனாகிய யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் ஒருவேளை கெட்டுப்போன ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தால் நம்மை சுற்றி பலரும் பலவிதமாக பேசுவாங்க. அதில் யாராவது ஒரு சிலர் வேணால் ஆறுதலான வார்த்தைகளை பேசலாம். நம்ம வாழ்ந்துட்டோன்னா நம்மளை பார்த்து கைதட்டி சிரித்து ரசித்து வாழ்க கோஷம் போடுகிற கூட்டங்கள் மிகுதி. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அல்ல. இந்த எலிகு சற்று வித்தியாசமான ஒரு நபர். யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இது. என்ன தெரியும் நமக்கு? சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு என்ன செய்கிறாரு? நீங்களாக்குறார், விடுதலையாக்குறாரு. அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் என்று. அன்பானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராவது சிறுமைப்படுத்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டதான ஒரு நிலையில் இருக்கிறான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய், வாழ்ந்து கெட்டு போயிருக்கலாம். இப்படி பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான், கலங்காதீர்கள். அன்றைக்கு இந்த எலிகோ சொன்ன வார்த்தையின்படியே தான் பிற்காலத்தில் யோபுனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டான். எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். மீண்டும் அவனை தேவன் எழுப்பினார், உயர்த்தினார். ஆம், யோபுவை உயர்த்தின தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தானே இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பாராமல் இருப்பாரா என்ற கேள்வி உங்களுக்கு வேண்டாம். அவர் பார்த்திருக்கிறார். நீங்கள் ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் எந்த விதத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்கள் என்று அவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு சமயத்தை தேவன் வைத்திருக்கிறார் அல்லவா? யோபுவுக்கும் ஒரு சமயத்தை, ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலத்தில் யோபுவினுடைய தலையை தேவன் உயர்த்தி காட்டினார். ஆம், உங்களுக்கும் ஒரு காலம் வரும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல வச்சே தேவன் உங்களை உயர்த்தி காட்டுவார். கலங்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை இதை நம்புங்கள். தீர்க்க தரிசனமாய் எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தரின் வார்த்தையை நம்பும் பட்சத்தில் உயர்த்தப்படுவதும் நிச்சயம். ஒரு நாளும் ஆண்டவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு தற்காலிகமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சறுக்கல்கள் மாறும். நீங்கள் ஒரு சாதனையாளராக எழும்புவீர்கள். நீங்கள் ஒடுக்கப்பட்ட அந்த இடத்துல ஓங்கி நீங்கள் வளர்வீர்கள். இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதான ஒரு நல்ல உயர்வு. ஆகவே அந்த உயர்வை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே மாசங்கள், நாட்கள் கடந்து விட்டது, நான் என்ன செய்வேன் என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். பிறக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு ஓங்கி உயருகிற ஒரு மாதமாக இருக்கும். ஆம், செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடியதான நாட்களில் நீங்கள் வெற்றியாளராக எழும்புவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இன்னமும் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அந்த அன்பு உங்களை பூரணப்படுத்தும், உங்களை உயர்த்தும், உங்களை சக நண்பர்களுக்கு முன்பாக உயர்த்தி காட்டும். ஆகவே கர்த்தரை நம்பினவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள். நீங்கள் எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் கொடுத்த இந்த நல் வார்த்தையின்படி எங்களை வாழ வைக்கிறேன். நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.